ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சென்ற உபன்யாசத்திலே நம்பிள்ளை திருவாய்மொழியினுடைய ஒவ்வொரு பத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சங்கிரகித்தார் என்பதை அனுபவித்தோம். துவயத்தினுடைய அர்த்தமானது திருவாய்மொழியிலே விவரிக்கப்படுகின்றது என்பதை முற்பட அருளி செய்து, பிறகு ஒவ்வொரு பத்திலும் எப்படி அர்த்தமானது பிரதிபாதிக்கப்படுகின்றது. முதல் பத்தில என்ன அர்த்தம் பார்த்தோம்? பகவான் திருவடிகளை பண்ற கைங்கரியம் தான் ஆத்மாவுக்கு புருஷார்த்தம் என்பது முதல் பத்துக்கு சாரம். இரண்டாம் பத்தில என்ன சொன்னார் ஆழ்வார்? அந்த கைங்கரியமும் கூட அவனுடைய திருவுள்ள உகப்புக்காக இருக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் அப்படின்னு இருக்கக்கூடாது, அவனுடைய திருவுள்ளத்தை சேர்ந்து இருக்கணும். மூன்றாம் பத்தில அப்படி எம்பெருமான் கைங்கரியத்தை கொடுக்க, திருவேங்கடமுடையான் கைங்கரியத்தை கொடுக்க ஆழ்வார் வாச்சிகமான அடிமை செய்தார். அந்த அடிமையும் பாகவத பரியந்தமாக அடியார்கள் திறத்துல சேஷத்துவமானது ஆழ்வாருக்கு மூன்றாம் பத்திலே வெளியிடப்பட்டது என்பதை அனுபவித்தோம். நான்காம் பத்திலே எம்பெருமான் திருவடிகள்ல கைங்கரியம் பண்ணணும், அது புருஷார்த்தம். அதுக்கு வழி என்ன, உபாயம் என்ன என்றால் அவன் திருவடிகளிலே பண்ணக்கூடிய சரணாகதி, அவன் திருவடிகள் தான் உபாயம் என்பது நாலாம் பத்திலே ஆழ்வார் அருளி செய்தார். அஞ்சாம் பத்திலே ஆரணக்கனின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் என்று எம்பெருமான் தானே தன்னுடைய திருவடிகளை உபாயமாக தருகிறான், பரகத ஸ்வீகாரம் என்பதை அஞ்சாம் பத்திலே அருளி செய்தார். ஆறாம் பத்திலே எம்பெருமான் இப்படி தன்னுடைய திருவடிகளை கொடுக்க ஆழ்வாரத்தை ஸ்வீகரித்தார், அதை உபாயமாக பற்றினார். பெரிய பிராட்டியாரை புருஷகாரமாக முன்னிட்டு கொண்டு உபாயமாக பற்றினார் என்பதை ஆறாம் பத்திலே அனுபவித்தோம். அதற்கு பிறகு ஏழாம் பத்திலே எம்பெருமான் உபாயமாக ஆவதற்கு குணங்களை பெற்றவன், உபாய உபயோகி குணங்கள் எம்பெருமானிடத்திலே உண்டு, சர்வசக்தித்துவம் போன்ற குணங்கள் எம்பெருமானிடத்திலே உண்டு என்பதை ஏழாம் பத்திலே அருளி செய்தார். இப்படி எம்பெருமான் ஆசிரித வச்சலனாக இருக்க தன்னுடைய அபீஷ்டமானது தாம் விரும்பக்கூடியது நடைபெறவில்லையே என்று சிந்தித்த ஆழ்வார் தன்னிடத்தில் ஏதோ ஒரு குறை இருக்கு என்று வருத்தப்பட்டு அந்த குறை ஒன்றும் இல்லை என்று எம்பெருமானிடத்திலே அறிவிக்கிறார் என்பதை எட்டாம் பத்திலே பார்த்தோம். என்ன குறை இருக்குன்னு சந்தேகப்பட்ட என்னிடத்திலேயோ என்னுடைய பொருள்கள் அதிலேயோ ஆத்மாவிலோ ஆத்மீயங்களிலோ ஒரு நசையானது, ஒரு விருப்பமானது எனக்கு உண்டு என்று எம்பெருமான் சந்தேகித்து எனக்கு ஒண்ணு பரமபதத்தை கொடுக்காம இருக்கானா அப்படின்னு ஆழ்வார் சந்தேகம் எய்தி அந்த சந்தேகத்தை போக்குகிறார். எம்பெருமானை எனக்கு ஆத்மீயங்களிலே விருப்பம் இல்லை என்று எம்பெருமானுக்கு அறிவிக்கிறார் எட்டாம் பத்திலே. ஒன்பதாம் பத்திலே எம்பெருமான் தன்னுடைய சர்வபூத சுகிருத்தம், சர்வவித பந்துத்துவம், எல்லா உறவு முறை தான் என்ற அர்த்தத்தை எம்பெருமான் காட்டியருட எம்பெருமானுடைய சௌஷீல்ய குணத்தை அனுபவிக்கிறார் ஒன்பதாம் பத்திலே. பத்தாம் பத்திலே ஆழ்வார் நித்திய கைங்கரியத்தை பிரார்த்தித்தபடியே தாம் பெற்றபடி திருமோகர் ஆத்தன் காலமேக பெருமாள் அவனை வழித்துணை பெருமாளாக வந்து ஆழ்வாரை திருநாட்டுக்கு எழுந்தருள பண்ணி கொண்டு அங்கு நித்திய கைங்கரியத்தை கொடுத்தான் என்று இந்த அர்த்தத்தை பத்தாம் பத்திலே வெளியிடுகிறார் என்று இப்படி ஒவ்வொரு பத்திலும் இன்னும் அர்த்தம் வெளியிடப்படுகின்றது சாரமாக. இது நம்பிள்ளையுடைய திருவுள்ள கருத்தை அனுசரித்து இரண்டாம் ஸ்ரீயப்பதி அப்படின்ற இடத்திலே சொல்லப்படுற அர்த்தங்கள். இப்பொழுது அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தம்முடைய ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற கிரந்தத்திலே 10 பத்தினுடைய அர்த்தத்தை எப்படி சங்கிரகம் செய்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த திருவாய்மொழி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, ஒவ்வொரு ஆச்சாரியர் ஆழ்வாருடைய திருவுள்ளத்தை இப்படி அப்படின்னு அனலைஸ் பண்ண எவ்வளவு அர்த்தங்களை சுரக்கும். அப்படிதான் திருவாய்மொழியானது இருக்கு. ஆனா எல்லாமே எமோஷன்ஸ் இல்லையா, ஆழ்வாருக்கு 1000 எமோஷன்ஸ் போடும். அப்ப 1000 ஆச்சாரியர்கள் 1000 அர்த்தத்தையும் சொல்றதுக்கு இடம் கொடுக்கும் திருவாய்மொழியானது. ஆக நம்பிள்ளை எப்படி அனலைஸ் பண்ணார் அப்படின்றத போன உபன்யாசத்துல பார்த்தோம். இப்ப அழகிய மணவாள பெருமாள் நாயனார் எப்படி அனலைஸ் பண்றார் அப்படின்றத இந்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். அடுத்த உபன்யாசத்திலே வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன் எப்படி அனலைஸ் பண்றார் அப்படின்றத அடுத்த உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். இப்போ ஆச்சாரிய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய ஒரு சூர்ணிகை, மூன்றாம் பிரகரணத்தினுடைய கடைசி சூர்ணிகை. பரத்வ, காரணத்துவ, வியாபகத்துவ, நியந்திரித்வ, காருணிகத்துவ, சரண்யத்துவ, சக்தத்துவ, சர்வகாமத்துவ 8ஆம் பத்தினுடைய சங்கிரகம். ஆபத் சகத்துவ, ஆர்த்தியகரத்துவ விசிஷ்டன், மயர்வை அருக, தத்துவவேதனம் அறப்பற்று, நெப்தி பல முக்தி தலைசேர நிஷ்கர்ஷித்து, மோக்ஷ பல விருத்தி செய்ய அர்ச்சித்து, புருஷார்த்த பல அந்நியுருச்சி ஒழிந்து, விரக்தி பல ராகம் கழியமிக்கு, பிரேம பல உபாயத்தே புகுந்து,
சாதன பல உபகார கைமாறின்றி அதே போல கிருதஜதா பல பிரதிகிருத்தமானத்தை உணர்ந்து ஆத்ம தர்ஷன பல பிராப்தி மரணாவதியாக பெற்று காலாசக்தி பல கதிக்கு துணை கூட்டின தம்பேற்றை பிறர் அறிய 10 தோறும் வெளியிடுகிறார் அப்படின்றதுதான் இந்த சூர்ணிகை. ஆச்சாரிய ஹிருதயத்திலே 218வது சூர்ணிகை. இதுல 2 பாகம் இருக்கு. முதல்ல பரத்வ காரணத்துவ வியாபகத்துவ அப்படின்னு தொடங்கி 10 எம்பெருமானுடைய என்ன குணமானது பிரதிபாதிக்கப்படுகின்றது அப்படின்றத சாதித்து அந்த எம்பெருமான் ஆழ்வாருக்கு இந்த குணங்கள் எல்லாம் காட்டி ஆழ்வாருக்கு சில உபகாரத்தை பண்ணுகிறான். ஆழ்வாருக்கு சில தசா விசேஷங்கள், சில நிலைகளை ஆழ்வாருக்கு ஏற்படுத்துகிறான். அந்த நிலைகளை ஆழ்வார் தாம் பெற்ற அந்த நிலைகளை மற்றவர்களுக்கு உபதேசிக்கிறார். எனக்கு இப்படி நடந்தது அப்படின்றத மற்றவருக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு 2 பாகம். எம்பெருமானுடைய குணம் பிரதிபாதிக்கப்படுகின்றது. ஆழ்வார் தம்முடைய தசை, அப்படிப்பட்ட குண விசிஷ்டனான எம்பெருமான் தமக்கு ஏற்படுத்துற தசைய மற்றவர்களுக்கு சம்சாரிகளுக்கு வெளியிடுகிறார் அப்படின்னு 2 அர்த்தமும் ஒவ்வொரு 10ல வந்துட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு 10க்கு என்ன அர்த்தம் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பரத்வ காரணத்துவ அப்படின்ற தொடங்கி எம்பெருமானுடைய குணங்கள் 10 குணங்கள் 10 என்ன பேசப்படுறது. முதல் 10ல பரத்வம், எம்பெருமான் எல்லோரையும் காட்டிலும் மேம்பட்டவன் அப்படின்ற அர்த்தம் தான் முதல் 10ல பரத்வம். அடுத்தது காரணத்துவம், இப்படி எம்பெருமான் எல்லாவற்றையும் காட்டிலும் மேம்பட்டிருக்கான் இல்லையா, அந்த பரத்வத்துக்கு பிரகாசகமாக இருக்கக்கூடியதுதான் காரணத்துவம். திருவித காரணம் எம்பெருமான் ஜகத்துக்கு. வேறு முதலாய் வித்தா என்று உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம் எல்லாமே எம்பெருமான் தான். இந்த இடத்துல வேணா கொஞ்சம் சாஸ்திரார்த்தத்தை அனுபவிக்கலாம். 3 விதமான காரணம். உபாதான காரணம் பானை எப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு உபாதான காரணமானது மண்ணு. நிமித்த காரணம் குயவன், அவன் தான் செய்ய போறான். சககாரி காரணம் தண்டம் சக்கரம், தண்டத்தை கொண்டுதான் அந்த சக்கரத்தை கொண்டுதான் சுத்தணும். அவன் தண்டத்தை கொண்டு சக்கரத்தை சுத்தணும், அதுக்கு மேல கையை வச்சு அவன் பானையை பண்ண போறான். தண்டம் சக்கரம் இதெல்லாம் சககாரி காரணம். நிமித்த காரணம் குயவன். உபாதான காரணம் எது பானையாக மாற போறது, மண்ணு. ஜகத் விஷயத்துல இந்த 3 விதமான காரணமும் பிரம்மே தான், எம்பெருமான் தான். எம்பெருமான் தான் உபாதான காரணம். எப்படின்னா எம்பெருமான் ஜகத்தாக மாறுறானா, அது எப்படி சொல்ல முடியும்? ஜகத் அச்சித்தாச்சே, பகவானும் பரமச்சேத்தனன் ஆச்சே, அப்போ பொருளே வெவ்வேறு ஆச்சே. மண்ணும் அச்சித்து அது குணமான அச்சித்தா மாறுறதுன்னா ஒத்துக்க முடியும். பரமச்சேதனன் பிரம்மம் எம்பெருமான், அவன் எப்படி ஜகத்தாக மாறானா அப்படின்னா எங்க தாற்பயம் என்னன்னா அந்த பிரம்மத்துக்கு சரீரமாக தான் சூக்ஷ்மமான சித்தும் அச்சித்தும் இருக்கு. அந்த சரீரமான சூக்ஷ்மமான சித்தும் அச்சித்தும் தான் சிருஷ்டி தசையில ஸ்தூலமாக மாற போறது. ஆக எம்பெருமானை மாறுகிறான் அப்படின்னு சொல்றதுக்கு இடம் கொடுக்கறது. சூக்ஷ்மம்னா என்ன, ஸ்தூலம்னா என்ன அப்படின்னா, சூக்ஷ்மம்னா நாம ரூப விபாக அனர்ஹ தசை. அதுக்கு ஒரு ரூபம்லாம் கிடையாது. பிரளய காலத்துல இப்போ எதிரில பார்க்கக்கூடிய லேப்டாப்போ குடமோ டேபிளோ எல்லாமே அப்படியே தான் இருக்கும். பிரளய காலத்துல அப்படியேனா என்ன, எல்லாமே இருக்கும், அந்த பொருள்கள்லாம் இருக்கும். இந்த வடிவத்துல இருக்காது, ஸ்தூலமான தசையில இருக்காது. ஸ்தூலம் அப்படின்னா ரூபத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வடிவு. சூக்ஷ்மமான தசை அப்படின்னா அதுக்கு ரூபம் இன்னதுன்னு பிரிச்சுலாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தசையில இருக்கும் பிரளய அவஸ்தையில. அப்பவும் எம்பெருமான் அதுக்கெல்லாம் அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருப்பான். சிருஷ்டி வரும்பொழுது எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய உடம்பை மாத்துகிறான். உடம்பு என்ன, இப்போ சித்து அச்சித்துன்னு தான் எம்பெருமானுக்கு உடம்பு. அப்போ சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த உடம்ப ஸ்தூலமாக மாத்துகிறான். மாத்துறதுனால இப்ப என்ன சொல்லலாம்னா அவனுடைய உடம்பு தானே அது, அவனே மாறுகிறான் அப்படின்னு சொல்றதுக்கு இடம் கொடுக்கிறபடியினால எப்படி மிருத்தானது, அதாவது மண்ணானது குடமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லலாமோ, அதே போல பிரம்மமானது ஜகத்தாக மாறுகிறது அப்படின்னு என்ன தாற்பயம்? இப்போ சூக்ஷ்மமான சித்தையும் அச்சித்தையும் சரீரமாக கொண்ட பிரம்மமானது ஸ்தூலமான சித்தையும் அச்சித்தையும் சரீரமாக கொண்ட பிரம்மமாக மாறுகிறது. சொன்னா தப்பே கிடையாது இல்லையா? ஏன்னா சரீரம் தானே மாறுறது, அப்ப பிரம்மம் மாறுறது அப்படின்னு சொல்றதுக்கு இடம் கொடுக்கறது. ஆனா உண்மையா பிரம்மம் மாறல, ஆனா பிரம்மத்தை உபாதான காரணமாக சொல்றதுக்கு இடம் கொடுக்கறது அப்படின்றதுதான் ராமானுஜ சித்தாந்தம். அந்த மேற்கொண்டு நம்ம ஸ்ரீபாஷத்துல இன்னும் அதிகமா பார்க்க இது நல்ல தெளிவா புரியும் அப்படின்னு தோன்றது. இது உபாதான காரணம். நிமித்த காரணம், குடத்தை பண்றதுக்கு நிமித்தமாக குயவன் இருக்கான். இங்க நிமித்த காரணம் யார் அப்படின்னா பிரம்மமே தான், எம்பெருமான் தான். அவன் தானே சங்கல்பம் பண்றான், சங்கல்பம் பண்றவன் தான் நிமித்த காரணம். சககாரி காரணம், அங்க அந்த குயவனுக்கு என்ன தேவைப்பட்டது? சக்கரம், தண்டம். தண்டம்னா குச்சி, சக்கரம்னா தெரியும் சுத்தரமே, அதுதான் சக்கரம். இதெல்லாம் அந்த குயவனுக்கு தேவைப்பட்டது.
பிரம்மம் ஜெகத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சககாரி, ஏதாவது அபேட்சை இருக்கா, ஏதாவது வேணுமா அதுக்கு அப்படின்னா அந்த பிரம்மத்தினுடைய ஞானம் சக்தி இருக்கு இல்லையா, அதுவேதான் சககாரி. பகவானே தான் சககாரி காரணமாக ஆயிற்றான் அப்படின்ற அர்த்தம் தான். வேர் முதலாவித்தாய் பறந்து தண்ணி நின்ற கார்முகில் போல் மன்னன் என் கண்ணனை நான் கண்டேன் என 2ஆம் பத்துல காரணத்துவத்தை தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஆக முதல் பத்துல பரத்வம், 2ஆம் பத்துல காரணத்துவம், 3ஆம் பத்துல வியாபகத்துவம். எம்பெருமான் காரணன் அப்படின்னா அவன் வியாபித்து இருக்கக்கூடிய காரணம். இது அந்த உபாதான காரணத்துவம் அப்படின்ற இடத்துலயே வந்துடுது. லோகத்தை முழுசா வியாபித்து அவன் காரணமாக இருக்கான். குயவன் கடத்தை வியாபிக்கலாம் முடியாது. குயவன் வேற எங்கேயோ போயிடுவான், கட்டம் பார்த்து வேற எங்கேயோ இருக்கும். ஆனா பகவான் அப்படி கிடையாது. தன்னுடைய காரிய பொருள் ஒவ்வொன்னு தோறும் எம்பெருமான் வியாபித்து நிற்கிறான் அப்படின்னா அவனுடைய வியாபகத்துவம், பறந்து இருக்கக்கூடிய தன்மை, அது 3ஆம் பத்துக்கு விஷயம். அதற்கு பிறகு 4ஆம் பத்துல நியந்திரத்துவம். லோகத்தெல்லாம் எம்பெருமான் வியாபிக்கிறானே, ஆகாசம் அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ், அது எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அது போல அவனுடைய வியாப்தியா, அது போல அவன் வியாபிக்கிறானா? அப்படி கிடையாது. அந்த ஆகாசம் மற்றவர்களை நியமிக்காது, ஒரு காரியத்துல செயல்படுத்தாது. ஆனா எம்பெருமான் நியந்தாவாக இருக்கான், எல்லோரையும் ஒரு செயலிலே மூட்டுகின்றான் எம்பெருமான் என்று நியந்திரத்துவமானது 4ஆம் பத்திலே பேசப்படுகின்றது. இது வரைக்கும் எம்பெருமானுடைய பரத்து விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டார் ஆழ்வார். 5ஆம் பத்தில காட்டப்படுகின்ற குணம் என்ன என்றால் காருணிகத்துவம். எம்பெருமான் அபார காருண்யத்தை கொண்டவன் அப்படின்னு. ஏன்னா இப்போ 4 குணங்களை பார்த்தோம், பரத்துவம், காரணத்துவம், அதே போல வியாபகத்துவம், நியந்திரத்துவம். இதெல்லாம் பார்க்க ஐயோ அந்த எம்பெருமானா அப்படின்னு விலகி வரத்துக்கு நமக்கு தோணும் இல்லையா? விலக வேண்டாம், அவன் பரம காருணிகன் அப்படின்னு 5ஆம் பத்துல எம்பெருமான் தன்னுடைய குணத்தை ஆழ்வாருக்கு காட்டி கொடுக்கிறான். இப்படி கருணை உள்ளம் படைத்தவனாக இருக்கிற படியினால அடுத்தது 6ஆம் பத்துல தெரிவிக்கப்படுகின்ற குணம் என்னன்னா சரண்யத்துவம். பற்ற தகுந்தவன், சரணாகதி பண்ண தகுந்தவன். ரொம்ப பெரியவனா இருக்கான் அப்படின்னா கிட்டே போக முடியாது இல்லையா, அவன் காருணிகனா இருக்கான். அதனால அவன் பற்ற தகுந்தவன். சரண்யத்துவம் அப்படின்ற குணமானது 6ஆம் பத்துல காட்டப்படுறது. சரி, சரணாகதி பண்ணியாச்சு. பண்ணின பிறகு நம்மளுடைய காரியத்தை அவன் செய்யணும் இல்லையா, அந்த சர்வசக்தத்துவம் அப்படின்ற குணமானது 7ஆம் பத்துல காட்டப்படுறது. எல்லாவற்றையும் செய்ய வல்லவன் எம்பெருமான் அப்படின்னு அந்த சர்வசக்தத்துவம் 7ஆம் பத்துக்கு விஷயமாக இருக்கு. இந்த சர்வ சக்தியாக எம்பெருமான் இருக்கானே, அதனால அவன் சத்திய காமனாக இருக்கான். 8ஆம் பத்துக்கு விஷயம் என்ன பகவத் குணம் காட்டப்படுறது அப்படின்னா சத்திய காமத்துவம். சத்திய காமத்துவம் அப்படின்னா எம்பெருமானுக்கு அனாதி காலமாக மகிஷி, பரிஜனங்கள்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய நித்தியசூரிகள். மகிஷினா பெரிய பிராட்டியார் தொடக்கமான மகிஷிகள். இவர்கள் எல்லாமே எம்பெருமானுடைய ஆசைக்கு தகுந்தவர்களாக, இச்சைக்கு தகுந்தவர்களாக இருக்கார்கள். இந்த சத்திய காமத்துவம் அப்படின்ற குணம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம், நமக்கு கிடைக்கலையே, நமக்கு இல்லையே அப்படின்னு நம்ம வருத்தம் நமக்கு இருக்கு இல்லையா, இது எம்பெருமானுக்கு இருக்காது. நம்ம இன்னொரு குணம் கேள்விப்பட்டிருப்போம், அவாப்த சமஸ்த காமத்துவம். எம்பெருமான் எப்படி இருக்கான்? அவாப்த சமஸ்த காமனாக இருக்கான் அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா, இதுதான் சத்திய காமன் அப்படின்னு. ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அவாப்த சமஸ்த காமன் அப்படின்னு சொன்னாலும் சத்திய காமன் அப்படின்னு சொன்னாலும் ஒரே அர்த்தம் தான். காமன்னா காமஹா அப்படின்னா காமியதே இதி காமஹா, விரும்பப்படுகின்ற பொருள் காமஹா. சத்தியஹா, அது இருக்கு அவனிடத்துல. அப்ப அவன் என்ன விரும்புகிறானோ விருப்பத்தை எல்லாம் அடைந்தவன் அவாப்த சமஸ்த காமன், சத்திய காமன் அப்படின்றதுக்கு அர்த்தம். மற்றொரு சொல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சத்திய காமன் அப்படின்னு கூடவே சேர்த்து சத்திய சங்கல்பகா அப்படின்றதும் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு என்ன வாசி, அது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சத்திய காமன் அப்படின்னா என்ன விரும்புறானோ அது அவன் இடத்துல இருக்கு அப்படின்றது பார்த்துட்டோம். சத்திய சங்கல்பன் அப்படின்னா என்னன்னா, புதுசா இது ஒரு விருப்பம் வருதுன்னு வச்சுக்கோமே, அவன் நினைச்சோடனே அது நடந்துடும். அதான் சத்திய சங்கல்பகா. அவனுடைய சங்கல்பம் இருக்கு இல்லையா, அப்பிரதிகதமா இருக்கும், தடுப்பே இல்லாம இருக்கும். வேணும்னு நினைச்சா அது வந்துடும். அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு சூக்ஷ்மமான, ஒரு சட்டிலான டிஃபரன்ஸ் இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையை வச்சுன்னே பார்க்கலாம். என்னன்னா, எனக்கு இதை நான் நினைச்சிருந்தேன், அது எனக்கு இருக்கணும்னு நினைச்சிருந்தேன், ஆனா என்கிட்ட இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஏன் நம்ம கிட்ட இல்ல? ஆசைப்பட்டது நம்ம இடத்துல இல்ல. அது நம்மளுடைய அசத்திய காமத்துவம். நமக்கு வேண்டியது நம்ம இடத்துல இல்லாதது. ஆனா எம்பெருமானுக்கு இது நேரம் ஆப்போசிட். அவனுக்கு எது வேண்டியது அப்படின்னு நினைக்கிறானோ ஏற்கனவே இருக்கும் அவன் கிட்ட, அது சத்திய காமத்துவம். இதற்கு மேல புதுசா ஒண்ணு வேணும் அப்படின்னு நினைப்போம்னு வச்சுக்கோமே, நமக்கு நம்ம சாதிக்கலாம் முடியாது. நம்ம நினைக்கதான் முடியும், ஐயோ இது வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. ஆனா எம்பெருமானுடைய விஷயத்துல எப்படின்னா, அவன் சங்கல்பம் பண்ணான்னா, வேணும்னு நினைச்சானா அது சேர்ந்துடும் அப்படின்னு ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஒன்னா இருக்கா மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க,
சத்திய காமத்துவத்துக்கும் சத்திய சங்கல்பத்துவத்துக்கும் ஒரு சட்டில் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது. இந்த சத்திய காமத்துவம் அப்படின்ற குணமானதுதான் 8ஆம் பத்துக்கு விஷயம். அதற்கு பிறகு எம்பெருமான் சத்திய காமனா இருக்கானா, அப்போ அவனுக்கு என்ன வேண்டி இருக்கோ அவாப்த சமஸ்த காமனா, என்ன வேண்டியிருக்கோ எல்லாம் பெற்றவனாக இருக்கான். அப்படி பெற்றவனாக இருக்கிறபடினால சம்சாரத்துல சம்சாரிகள்லாம் கஷ்டப்படுறார்கள் இல்லையா, அதுல கண்ணே வைக்காம அவர்கள் பாட்டு கஷ்டப்படட்டமே அப்படின்னு விட்டுருவானா அப்படின்னா அப்படி கிடையாது. அவன் எப்படி இருக்கான் அப்படின்னா ஆப்த சகத்துவம் அப்படின்ற குணம், ஆபத் சகத்துவம் அப்படின்ற குணமானது அவனுக்கு இருக்கு. ஆபத்து இருக்கு இல்லையா, நமக்கு வரக்கூடிய டேஞ்சர், அந்த ஆபத்துல அவன் சகாவாக உதவக்கூடியவனாக இருக்கான். அப்போ தனக்கு எல்லா பொருள்களும் இருக்கு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட அவன் வாழ்க்கை அவன் அப்படின்றத அவன் பார்த்துட்டு இருக்க மாட்டான். சம்சாரத்துல கஷ்டப்படுற சேதனர்களை கண்டு அவர்களுடைய ஆபத்திலே உதவக்கூடியவனாக இருப்பான். ஆபத் சகத்துவம், அது 9ஆம் பத்துக்கு விஷயம். இப்போ ஆபத்திலே உதவுகின்றான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது சாமானியமா பொதுவாக இருக்கு. அடுத்தது விசேஷமாக எப்படிப்பட்ட ஒரு ஆபத்துனா, சம்சாரமே ஒரு பெரிய ஆபத்து தானே. சம்சாரத்துல அவாந்தர பிரளயம் அப்படின்னு ஒண்ணு வரும், லோகத்தை எல்லாம் ஜலமானது சூழும் அப்படி வரும். அப்ப பெருமாள் என்ன பண்றார், படத்தலசாயியாக இந்த லோகத்தெல்லாம் தன்னுடைய திருவயித்துல வைத்து ரட்சிக்கிறார் இல்லையா. இதே போல இது ஒரு இன்ஸ்டன்ஸ். ஒவ்வொரு நாள்லயும் சம்சாரத்துல எவ்வளவோ ஆபத்து வர எம்பெருமான் வந்து அப்பப்போ உச்சித காலத்துல எல்லா ரட்சணத்தை எல்லாம் பண்றான். இதுதான் அவனுடைய ஆபத் சகத்துவம். இது ஸ்பஷ்டமா 3ஆம் பத்துல திருவேங்கடமுடையான் திருவடிகளை சமர்ப்பிக்கிற பாட்டுல ஓயமூப்பு பிழியுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன், ஓயமூப்பு பிறப்பிறப்பு பணி பிணி பிணிவியுமாறு செய்வான் திருவேங்கடத்தாயன் அப்படின்ற இடத்துல நம்மள என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, திருவேங்கடமுடையான் இங்க வரணும்னு அவசியமே கிடையாது. அவன் பாட்டு வரமபதநாதன், அவனுக்கு நித்தியசூரிகள் கைங்கரியம் பண்ண அவன் அங்கேயே அந்த கைங்கரியத்தை அனுபவித்துக் கொண்டு அவன் தன்னுடைய ஆத்மானுபவத்துல அப்படியே இருந்துடலாம். இவன் திருவேங்கடமுடையானாக வரான் எதுக்காக அப்படின்னா பிணிவியுமாறு செய்வான், நம்மளுடைய அனிஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்காக தான் அவன் இங்க வரான். அப்போ சத்தியகாமனா இருந்த பொழுதிலும் கூட அவன் அதிலே மனசை வச்சுண்டு எனக்கு இது போதுமே அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய ஆபத்திலே நமக்கு உதவ வரான் இல்லையா, அதுதான் ஆபத் சகத்துவம் 9ஆம் பத்துக்கு விஷயம் அப்படின்றத பார்த்தோம். அதிலே விசேஷமான ஒரு ஆபத்து என்ன அப்படின்னா, இந்த மொத்த சம்சாரமே ஒரு ஆபத்தா இருக்கு இல்லையா, இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்த்தி வருத்தம், அதை ஹரிக்கக்கூடியவன், அதை போக்கக்கூடியவன் அப்படின்னு அந்த குணம் இருக்கு இல்லையா, ஆர்த்தி ஹரத்வம் அப்படின்ற குணம், அதுதான் 10ஆம் பத்துக்கு விஷயம். ஏன்னா ஆழ்வார் என்ன கதறுகிறார், சம்சாரம் அப்படின்ற இந்த துன்பம் இருக்கு, இதுல இருந்து என்ன விடுவித்து அருள வேண்டும் அப்படிதான கதறுகிறார். அப்ப முக்கியமான ஆபத்து இந்த சம்சாரம் அப்படின்ற ஆபத்து தான். அதேந்து போக்கக்கூடிய அந்த தன்மை, அவன் விடுதலை பெறுவிப்பான் அப்படின்றது அந்த தன்மை இருக்கு இல்லையா, ஆர்த்தி ஹரத்தம் அப்படின்றது அது 10ஆம் பத்துக்கு விஷயம் என்று இப்படி ஒவ்வொரு பத்திலும் பகவானுடைய இந்த ஒவ்வொரு குணத்தையும் ஆழ்வாரானவர் பிரதிபாதிக்கிறார். எம்பெருமான் காட்டி கொடுக்கிறார், ஆழ்வார் பிரதிபாதிக்கிறார் அப்படின்னு இது ஆச்சாரிய ஹிருதயத்துல அழகா மணவாள பெருமான் நாயனார் அருளி செய்த கிரமம். இதுல நீங்களே அனலைஸ் பண்ணலாம். இப்ப நம்பிள்ளைக்கும் இங்கேயும் ஏதாவது வேறுபாடு இருக்கு அப்படின்றது நீங்களே அனலைஸ் பண்ணலாம். ஒரு டேப்லர் காலம் போட்டு அங்கைக்கும் இங்கைக்கும் என்ன சிமிலாரிட்டிஸ் என்ன இருக்கு, டிசிமிலாரிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்றது அனலைஸ் பண்ணலாம். மறுபடியும் ஆச்சாரிய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய 10ஐயும் ஒரு முறை சொல்றேன். பரத்வம், காரணத்துவம், வியாபகத்துவம், நியந்திரத்துவம், காருணிகத்துவம், சரண்யத்துவம், சக்தத்துவம், சத்தியகாமத்துவம், ஆபத்சகத்துவம், ஆர்த்தி ஹரத்வம் அப்படின்னு 10 குணங்கள். இதுக்கு மேல நம்ம என்ன பார்க்கணும், ஆர்த்தி ஹரத்வ விசிஷ்டன், மயர்வை அறுக்க, தத்துவ வேதனை மரப்பற்று அப்படின்னு மேல ஒவ்வொரு பத்திலும் ஆழ்வார் என்ன தசையை பெற்றார், எம்பெருமான ஆழ்வாருக்கு என்ன ஒரு விசேஷமான அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு. ஆக இந்த உபன்யாசத்துல நம்ம என்ன அனுபவிச்சோம் அப்படின்னா, ஆச்சாரிய ஹிருதயத்துல நாயனார் 10ஐயும் ஒரு விதமா சமரைஸ் பண்றாரு. எப்படி பண்றாருன்னா, ஒவ்வொரு 10க்கும் 2 அர்த்தமா வச்சுக்கிறார். ஒண்ணு வந்து ஒரு பகவத்குணம் பிரதிபாதிக்கப்படுகின்றது அப்படின்னும், அதே 10ல ஆழ்வாருக்கு ஒரு தசை பிறக்கின்றது, அந்த தசையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார் அப்படின்னு ஒவ்வொரு 10க்கு 2 அர்த்தம் அப்படின்றத பார்த்தோம். இதுல முதல் கேட்டகரி இருக்கு இல்லையா, என்னென்ன பகவத்குணங்கள் அப்படின்றத 10லும் என்ன 10 பகவத்குணங்களானது சொல்லப்பட்டது அப்படின்றத இந்த உபன்யாசத்தில் அனுபவித்தோம். அடுத்த உபன்யாசத்தில் ஆழ்வாருக்கு ஏற்பட்ட 10 தசைகளை பத்தி அனுபவிக்கலாம். அதற்கு பிறகு வேதாந்தாச்சாரியர் எப்படி 10 சங்கரத்தை அருளி செய்திருக்கார் அப்படின்றத அனுபவிக்கலாம் என்று சொல்லி அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.